இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவான். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவான். ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. உமதாற்றல் இல்லாமல் எம் வாழ்வில்லை, உம்மை துணை இல்லாமல் பயணம் இல்லை. உமதாற்றல் இல்லாமல் எம் வாழ்வில்லை, உம்மை துணை இல்லாமல் பயணம் இல்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் இறைவேண்டலில்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் இறைவாழ்வில்லை. தூண்டுதல் இல்லாமல் இறைவேண்டலில்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் இறைவாழ்வில்லை. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. தூய யோசேப்பின் நவநாள் 2ஆம் நாள். இம்மண்டலத்தில் புதிதாக பிறந்த குழந்தை இயேசுவை பரிசுத்த கன்னித்தாயோடு தான் வணங்கிய அச்சமயத்தில் தூய யோசேப்பின் இருதயத்தில் உண்டான விண்ணக பேரின்ப மகிழ்ச்சியை சிந்திப்போமாக. ஓ முதலாக உலக மீட்பராக கண்டதும் எவ்வளவு தாழ்ச்சியும் மரியாதையும் கனிவு மிகுந்த அன்பும் அவர் உள்ளத்தில் பொங்கி இருந்திருக்க வேண்டும். இயேசுவின் வளர்ப்பு தந்தை என தமக்கு அளிக்கப்பட்ட மேலான உரிமையோடு தேவ இறைவனாகிய அக்குழந்தை இயேசுவை கரங்களில் எடுத்து அரவணைத்து மிகுந்த அன்போடு உச்சி முகந்து முத்தமிடும் போது தூய யோசேப்பு தன் ஆன்மாவில் எவ்வளவு அபரிதமான மகிழ்ச்சியை உணர்ந்து அனுபவித்திருக்க வேண்டும். சிறிது முன்புதான் மனிதரின் நன்றியற்ற பாராமுகத்தால் நொந்து போயிருந்த தூய யோசேப்பின் உள்ளத்திற்கு மனுவூர் எடுத்த இறைமகளின் புனிதமான பிறப்பை சிறப்பிக்க அணி அணியாக வானொலியில் நின்று இறங்கிய இறை தூதர்களின் திருப்புகழும் இனிசை கீதங்களும் பேரொழியும் எவ்வளவு ஆறுதலை தந்திருக்கும். இறை தூதர்கள் தம் திருப்பாடல்களோடு புதிதாக பிறந்த மீட்பரின் குடிலுக்கு அழைத்து வந்திருந்த அவ்வொளி இளையர்களின் ஒருக்கம் நிறைந்த ஆராதனையும் அவருக்கு எவ்வளவு ஆறுதலாய் இருந்திருக்கும். ஜெபம். மிகவும் மதுரம் நிறைந்த யோசேப்பே, மனு உருவான இறைவனுக்கு ஒரு இல்லிடம் பெற்று தருவதற்கு உமக்கு இருந்த பரிவுமிக்க ஆசையையும் நான் அவ்விறைவனின் எத்தனையோ அழைப்புகளை எதிர்த்து நிராகரித்து
என் ஆன்மாவில் தங்கியிருக்கும் அவருக்கு இருக்கும் மேலான ஆவலை மறுதளித்து என்னை முழுவதும் அவருக்கு கையளிக்க எவ்வளவு பிடிவாதமாய் எவ்வளவு காலமும் மறுத்து வந்திருக்கிறேன் என்பதையும் சீர்தூக்கி சிந்திக்கும் பொழுது நான் வெட்கி நானும் அடைகிறேன். ஓ என்னை தங்கிய பிதாவே, இதோ உம்முடைய அடைக்கலத்தை தேடி ஓடி வருகின்றேன். இறை இயேசுவிடமும் மரியாவிடமும் எனக்காக பரிந்துரைக்க மகா சக்தி வாய்ந்த வல்லமை உமக்கு உண்டு என்று முழு நம்பிக்கையோடு உம் திருவடிகளில் நான் பணிந்து விழுந்து மன்றாடுகிறேன். இதுவரை நான் புரிந்த சகல பாவங்களுக்கும் நான் மனவருந்த செய்யாது அருள் வாழ்வில் நிலைத்திருக்கும் பேற்றினை எனக்கு பெற்றுத்தாரும். ஓ மிகவும் நேசத்துக்குரிய என் பாதுகாவலரே, எவ்வித ஆபத்திலிருந்தும் என்னை பாதுகாத்துள்ளோம். நரகம் தன் சக்திகளுடன் என்னை சரி செய்து தாக்கும் பொழுதெல்லாம் நான் உம்மிடம் ஓடி வர எனக்கு கற்பியும். என் மீட்பராகி இயேசுவுக்கும் என் அன்புமிக்க தாய் மரியாவுக்கும் துரோகம் செய்யக்கூடிய எவ்வித சோதனைக்கும் இடம் கொடாதபடி என்னை எந்நேரமும் காப்பாற்றும். ஆமென்.